வணக்கம். பெண்மையை போற்றுவோம். என் பேர் அருள்முருகன். நான் சேலத்திலிருந்து வந்திருக்கேன். 3H ஹெர்போ கேருங்கிற நிறுவனத்துடைய நிறுவனர். என்னுடைய நிறுவனத்தில் நான் மூலிகை சானிட்டரி நாப்கின் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி திருச்சியில் நடந்துட்டு இருக்கக்கூடிய நெகிழி இல்லா தமிழகம் அப்படிங்கிற மாநாட்டில் வந்து கலந்துட்டுருக்கேன். நெகிழி இல்லா தமிழகம் அப்படிங்கிறது பிளாஸ்டிக் ஃப்ரீ தமிழ்நாடுங்கிற ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம். இதில் என்னடா நாப்கின்காக இவங்க வந்திருக்காங்களே அப்படின்னு திங்க் பண்ண வேண்டாம். பிகாஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நாப்கினில் உபயோகப்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக் அந்த இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா திடக்கழிவு மேலாண்மையில் மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா நாப்கின் தான். உலகத்திலேயே அபாயகரமான முதல் கழிவு அப்படிங்கிற முதல் இடத்துல இருக்குது. ஸோ அதை வந்து மக்கள்கிட்ட அந்த போதிய விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இப்போ நான் பேச வந்திருக்கேன். இன்றைக்கி சந்தையில் கிடைக்கக்கூடிய மூலிகை சானிட்டரி நாப்கின் ஒரு பக்கம் இருக்குது. அதே போக நிறைய பிரச்சனைகளோடு வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் சமுதாயம் இன்றைக்கி கர்ப்பப்பை நோய் தொற்று, கர்ப்பப்பை புற்றுநோய், குழந்தையின்மை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனைகள் வளர்ந்துட்டுருக்கு. இது அத்தனைக்கும் மூல காரணம் என்னன்னு நம்ம எப்போயாவது யோசிச்சிருக்க மாட்டோம். பட் ஆனால் இன்றைக்கி வந்து அதை பற்றி ஒரு சின்ன ஒரு அலசல் தான் நம்ம பார்க்க போகிறது. மூலிகை இது நாப்கின்கிற ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா இந்தியாவுக்குள்ளே 1970 இருந்து தான் பரவலாக வளர தொடங்கினதுங்க. அந்த அது வந்து பார்த்திங்கன்னா 1995க்கு அப்புறம் மக்கள் தொகை அதிகமானதுனாலையும் தனியார் தொலைக்காட்சி வருகைகளின் பெருக்கத்தாலையும் கவர்ச்சிகரமான விளம்பரங்கள் மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா நாப்கின் வந்து இன்றைக்கி நீங்கள்லாம் வாங்கி உபயோகப்படுத்திட்டுருங்க. இந்த நாப்கினில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சு அதில் உள்ளே இருக்கக்கூடிய வந்து பார்த்திங்கன்னா பஞ்சு கிடையாதுங்க. மரக்கூழ், காகிதக்கூழ் போன்ற நாம் உபயோகப்படுத்திட்டு தேவையில்லைன்னு நினச்சி அப்புறப்படுத்தி தூக்கி போடுறோம் இல்லைங்களா, அட்டைப்பெட்டி, மரப்பட்டை, அப்புறம் ஷாமில்லேருந்து கிடைக்கக்கூடிய மரத்தூள், இதெல்லாம் தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா அதில் உபயோகப்படுத்தி பண்ணுறாங்க. அது உபயோகப்படுத்துறதுல வந்து பார்த்திங்கன்னா அது ப்ளீச் பண்ணுறாங்க. டயாக்சின்கிற ஒரு கெமிக்கல் கலந்து வந்து ப்ளீச் பண்ணுறாங்க. அந்த டயாக்சின் கலக்கிறதுனால மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா காக்கி கலரில் கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய அந்த அட்டைப்பெட்டி, மரத்துண்டுகள், கட்டைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா முழுமையாக வந்து வெண்மையாகுது. ஆனால் வெண்மையாகிடுதை தவிர அந்த டயாக்சின்கிறது அந்த கெமிக்கல் வந்து பார்த்திங்கன்னா அந்த நாப்கின்க்கு உள்பக்கத்துலேயே தங்கிடும். ஒரு நாப்கினை வந்து சுத்தப்படுத்துறதுக்கு குறைஞ்சபட்சம் 4 to 5 கிராம் டயாக்சின் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா 1 கிராம் டயாக்சின்கிறது 130 கிராம் சைனடுக்கு சமமான ஒரு விஷயம்ங்க. சரிங்களா? அந்த ஒரு பொருளை தான் நீங்கள் வாங்கி உங்களுடைய மாதாந்திர தேவைக்காக கட்டாயத்தின் பேரில் உபயோகப்படுத்திட்டு இருக்கீங்க. இதனால தான் உங்களுக்கு அரிப்பு, எரிச்சல், கொப்பளம் தொடங்கி முறையற்ற மாதவிடாய், வெள்ளைப்படுதல், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குழந்தையின்மை, கர்ப்பப்பை புற்றுநோய் அப்படிங்கிறது வரைக்கும் போயிட்டுருக்கு. இந்த டயாக்சின் கலந்த நாப்கினால் மனித சமுதாயம் ஒரு வகையில் பாதிக்கப்படுது அப்படின்னா அடுத்தபடியாக நம்மளுடைய சுற்றுச்சூழல், நம்மளுடைய அன்னை பூமி, மண் எப்படி பாதிக்கப்படுது அப்படின்னு கேட்குறீங்களா? டயாக்சின் கலந்த நாப்கினை உபயோகப்படுத்திட்டு முறையாக அப்புறப்படுத்தாத பொதுவெளிகளில் நீங்கள் தூக்கி போடக்கூடிய அந்த நாப்கின் பார்த்திங்கன்னா அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா தேங்கி கிடந்து தங்கி குப்பை மேடுகள்லேயும் ரயில்வே தண்டவாளங்கள்லேயும் பொது கழிப்பிடங்களில் கூட பெண்கள் நீங்கள் அதை வந்து முறையாக அப்புறப்படுத்துறதில்லை. இது எல்லா இடத்துல இருந்துமே வந்து பார்த்திங்கன்னா டயாக்சின் வந்து வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும். அந்த டயாக்சின் மண்ணில் கலக்கும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா மண்ணுடைய தன்மை கெட்டு போகிறதுங்க. மண் மலராகிறதுக்கு முக்கியமான காரணம் இன்றைக்கி நம்ம எல்லாம் நினச்சிட்ருக்கோம், மரத்தெல்லாம் வெட்டிட்டாங்க அதனால் மழை குறைஞ்சி போச்சு, குளோபல் வார்மிங், பூமி வெப்பமயமாதல்ங்கிறத பற்றியும் பேசுகிறோம். ஆனால் அதில் மிக முக்கியமான காரணம் இந்த டயாக்சினுக்கும் ஒரு பங்கு இருக்குது அப்படிங்கிறது தான். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மூலிகை சானிட்டரி நாப்கின்கிற ஒரு விஷயம் வந்து பரவலாக வளர தொடங்கிட்டுருக்கு. பழைய துணியை கிழித்து உபயோகப்படுத்துகிற நாட்களில் யாருக்கும் கர்ப்பப்பையில் புற்றுநோய் வரலை, யாருக்கும் குழந்தை பெற்றுக்கிறதுல பிரச்சனை வரல. ஆனால் நாப்கினை நீங்கள் கமர்ஷியலாக கிடைக்கக்கூடிய நாப்கினை யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் வந்திருக்கு. கொஞ்சம் விழிப்புணர்வோடு முழிச்சுக்கோங்க. இது மாற்றத்திற்கான நேரம். அதுக்கு தீர்வாக தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து மூலிகை சானிட்டரி நாப்கின்கிற தொழில் வந்து பரவலாக வளர்ந்துட்டுருக்கு. நானும் அது மாதிரி ஒரு ப்ராடக்டை தான் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கேன். என்னோடய பிராண்ட் நேம் வந்து பார்த்திங்கன்னா ஹெர்பாரியா. இந்த ஹெர்பாரியா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் கிடைக்கக்கூடிய மூலிகை சானிட்டரி நாப்கினில் முதல் பிராண்டட் சானிட்டரி நாப்கின், ISO தர சான்றிதழ் பெற்றது, இந்திய ஜவுளித்துறை அமைச்சகத்தின் அங்கீகாரம் பெற்றது. இதை வந்து பார்த்திங்கன்னா 100% மக்கும் தன்மையோடு தயாரிச்சிருக்கோம். மேலே இருக்குது இல்லைங்களா இந்த பை கவர் கூட வந்து பார்த்திங்கன்னா மக்கும் தன்மையான ஆளானது தாங்க. இதை நீங்கள் வாங்கி உபயோகப்படுத்தி உங்களுடைய ஆரோக்கியம் காப்பாற்றிக்கலாம். இதை நீங்கள் வாங்கி உபயோகப்படுத்துறதுக்கு மேலும் ஒரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடையில் கிடைக்கக்கூடிய நாப்கினை நீங்கள் ஒரு நேரத்தில் ஒன்று மட்டும்தான் உபயோகப்படுத்த முடியும். ஆனால் என்னுடைய இந்த நாப்கின் வந்து பார்த்திங்கன்னா 2 உபயோகப்படுத்தலாம். எப்படின்னு கேட்குறீங்களா?
இப்போ பாருங்கள், நம்ம நண்பர் வந்து ஜூம் பண்ணி காட்டுறாரு. இது இருக்குது இல்லைங்களா? இப்படி இந்த நாப்கினை முன்பக்கத்தில் இருக்கக்கூடிய நாப்கினை வந்து பிடிச்சி தலைகீழ வச்சிங்கன்னா பின்பக்கம் வரும். இந்த பின்னாடி இருக்கக்கூடிய இந்த ஸ்டிக்கரை பிச்சுட்டு ஒரு 1/2 இன்ச்சு 1 இன்ச்சுக்கு பிச்சிட்டிங்கன்னா இப்போ நல்லா பாருங்க, இந்த நாப்கின் இருக்கு. இது ஒரு நாப்கின், இதோடைய விங்ஸ் கீழ்ப்புறத்தில் இருக்கு. இந்த நாப்கினுடைய விங்ஸ் மேல் புறத்தில் இருக்கு. இதை ரெண்டையும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாம் வந்து இப்படி ஒட்டுறோம். இந்த பின்புறம் கிழிச்சோம் இல்லைங்களா, 1 இன்ச் அளவுக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேல் புறத்துலேயே இது வந்து ஒட்டிக்கும். இப்படி ஒட்டினதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் வந்து இந்த 2 பக்கமும் இருக்கக்கூடிய விங்ஸில் இருக்கக்கூடிய ஸ்டிக்கரை பிச்சுட்டு நீங்கள் வந்து ஒரே நேரத்தில் 2 நாப்கின் வரைக்கும் உபயோகப்படுத்தலாம். அப்படி உபயோகப்படுத்துறதுனால உங்களுடைய ஆரோக்கியம் வந்து முற்றிலும் காக்கப்படும். உங்களுக்கு வந்து சௌகரியமாக வேலை செய்கிறதுக்கு வந்து உதவும். இந்த அளவில் வந்து வடிவமைச்சிருக்கோம். என்னடா ஒரு ஜென்ஸ் இதை பற்றி இவ்வளோ அதிகமாக பேசுகிறானே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? காரணம் இருக்குங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நடக்காத வரைக்கும் எல்லாமே தகவல் செய்தி, நமக்கு நடந்தால் மட்டும்தான் அது அனுபவம், வலி, வேதனை. அப்படி ஒரு சூழ்நிலை எனக்கும் வந்தது. 2011 என் மகள் 4வது படிக்கும்போது பூ பெய்திய காரணத்தினால கடையில் கிடைக்கக்கூடிய நாப்கினை தான் நாங்களும் மித்தவங்கள மாதிரி உபயோகப்படுத்தினோம். அதனால் அவளுடைய உடல் ஆரோக்கியம் நிறைய பாதிக்கப்பட்டு நிறைய மருத்துவ செலவு பண்ணி மிகப்பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் என் பொண்ணை நான் காப்பாற்றி எடுத்துகிட்டு வந்தேங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தரமான பொருளுங்கிறத தேட ஆரம்பித்தோம். தரமான பொருள் கிடைக்கல. நம்மளே செஞ்சால் என்னான்னு சொல்லி 2011 ஆரம்பித்தது தான் இன்றைக்கி ஹெர்பாரியா அப்படிங்கிற ஒரு பிராண்டாக, இந்தியாவின் முதல் பிராண்டடு மூலிகை நாப்கினாகவும் ISO தரச்சான்று பெற்று இந்திய ஜவுளித்துறை அமைச்சகத்தோட ஒப்புதல் பெற்று உங்கள் எல்லாருக்கும் சேவை பண்ணுறதுக்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்துருக்கு. சரிங்களா? தரமான பொருளை வாங்கி உபயோகித்து உங்களுடைய ஆரோக்கியத்தை காப்பாற்றிக்கோங்க. பெண்ணின்றி அமையாது குடும்பம், இதுதான் நம்ம வந்து ரொம்ப பெரிய கலாச்சாரம் பண்பாட்டுக்கு பின்னாடி இருந்து வந்திருக்கோம். நீரின்றி அமையாது உலகுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நீரின்றி அமையாது உலகு, பெண்ணின்றி அமையாது குடும்பம். பெண்மையை போற்றுவோம். இது மாற்றத்திற்கான நேரம். சரிங்களா? ஆரோக்கியம் காப்போம், தலைமுறை காப்போம். நன்றி, வணக்கம். என்னுடைய நிறுவனத்தோட பெயர் 3H ஹெர்போ கேர். என்ன 3Hன்னு கேட்குறீங்களா? ஹெர்பல் ஹெல்த் ஹைஜீன், 3H ஹெர்போ கேர். என் பிராண்டு நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெர்பாரியா அப்படிங்கிற நேமில் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 6385646685. மறுபடியும் தமிழில் சொல்கிறேன், 6385646613. நன்றி, வணக்கம்.